எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் மகர ராசி என்பர்களே, நீண்ட நெடுநாட்களுக்கு கழித்து பௌர்ணமி அன்று வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சோடச கலை நேரத்தை பற்றிய பதிவுதான் இது. ஒரு சூட்சும நேரங்கள், நாம் நாள் நட்சத்திரம் பார்ப்பது, முகூர்த்தம் பார்ப்பது, இவையெல்லாம் ஏனென்றால் சிறப்பாக ஒரு விஷயம் நடைபெற வேண்டும் என்று. ஆனால் எத்தனை முயன்றாலும் விதியை மதியால் வெல்லலாம் என்று பல சொன்னாலும் கூட விதி தன்னுடைய வேலை செய்து கொண்டே இருக்கும். அப்போது இதிலிருந்து ஒரு பெரிய நன்மையை பெறுவதற்கான வழிவகைகளை அதே கிரகங்கள் சில சூட்சமமான நேரத்திலே தருகிறது என்று தென்னகத்திலே அகத்தியர் அருளி செய்ததாக சொல்லப்படக்கூடிய உண்மையிலேயே பலன் தரக்கூடிய ஒரு நேரம் தான் சோடசக்கலை நேரம். சோடசம் என்றால் 16 ஹெக்ஸா டெசிமல், 15 கலைகளிலே வளர்ந்து தேயக்கூடிய சந்திரன் இந்த இரண்டிற்கும் மத்தியிலே 15 வளர்ந்து தேயக்கூடிய அமாவாசை பௌர்ணமி என்று அந்த நாளுக்கு மறு நாள் பிரதமையாக மாறக்கூடிய அந்த நிகழ்விற்கு இடையில ஒரு 2 மணி நேர இடைவெளியில ஒரு 5 சொடக்கு போடக்கூடிய நொடிகளிலே பிரபஞ்சத்தை நோக்கி, ட்ரினிட்டி பிரம்மா விஷ்ணு சிவனை நோக்கி நீங்கள் என்ன வேண்டும் என்று வேண்டுகிறீர்களோ அந்த வரத்தை தந்து விடுவார்கள். குறிப்பாக ஒன்றை நோக்கி வேண்ட வேண்டும். ஒன்றை நோக்கி மனதிலே ஒன்றை நினைத்தது எங்கிருந்தாலும் வேண்டலாம். இல்லத்திலே இருக்கிறீர்கள் என்றால் ஒரு தூய ஒரு இடம், ஒரு சிறிய நறுமணம் கமழும்படியாக செய்து வேண்டும் போது நினைத்தது கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையிலேயே மிகப்பெரிய உயரங்களை மெதுமெதுவாக கட்டமைத்து தந்து விடுகிறது. ஆனால் ஏதோ சிக்கல் இருக்கிறது, 7.5 சனி காலம் என்று பலர் கஷ்டப்படுவீர்கள். 7.5 சனி சென்ற பின்பும் கூட மகர ராசி என்பவர்களுக்கு சிலர் சனியினுடைய தசா பீரியட் அதற்குள் இருப்பீர்கள். அல்லது அந்தரம் புக்தியில் கூட சனி அல்லது குரு அல்லது செவ்வாய் ஒன்றோடு ஒன்று எப்படியோ தொடர்பு பெறும்போது இது ஏதேனும் சிறு தடை தாமதத்தை தந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த நிலை எந்த உயரத்தில் இருந்தாலும் நாம் நன்மை வேண்டும் என்றால் இறைவன் தான் ஒரு வழி. இறைவனை தவிர வேறு ஒருவர் மிகப்பெரிய மாற்றங்களை நமக்கு தந்துவிட முடியாது. அப்படி ஒருவர் வந்தாலும் கூட இறைவனுடைய தூதுவனாக வந்துத்தான் செய்ய வேண்டும். ஆகினால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த சோடச கலை நேரம். பௌர்ணமி, மார்கழி மாதத்தில் பௌர்ணமி. மார்கழி மாதம் என்பது தனுசு ராசியிலே சூரியன் இருக்கக்கூடிய அந்த நேரம்தான் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் ஜனவரி 2, 2026 6:53 PM துவங்கும் போது இந்த பௌர்ணமிக்கான இந்த திதி துவங்குகிறது. இது முடிவடைவது எப்போது என்றால் 3:32 PM ஜனவரி 3 முடிவடைகிறது. இந்த சனிக்கிழமையில முடிவடையக்கூடிய இந்த பௌர்ணமியாக, வெள்ளியில் துவங்கி சனியிலே முடிவடையக்கூடிய பௌர்ணமியாக இருக்கிறது. இந்த பௌர்ணமிக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். முதலில் சோடசக்கலை நேரம் உங்கள் ஊருக்கு எப்போது என்று பார்க்க வேண்டும் என்றால், உங்கள் ஊர் பஞ்சாங்கத்திலே எப்போது பௌர்ணமி முடிவடைகிறது, திதி முடிவடைகிறது என்று பாருங்கள். நான் இந்திய நேரத்திற்கு 3:32 PM ஜனவரி 3 முடிவடைகிறது. ஆகையினாலே 2:32 PM முதல் 4:32 PM வரை 2 மணி நேரம் மனதை அமைதிப்படுத்தி ஒரு யோகா நிலை போன்று வேறு எந்த விதமான சிந்தனையும் இருக்கக்கூடாது, எந்த விதமான கெட்ட சிந்தனையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு விஷயத்தை வேண்டலாம். குறிப்பாக இந்த நாளில வேண்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரும். அது எப்படிப்பட்ட அற்புதத்தை தரும் என்றால், கணித முறைகளிலே, ஜோதிட கணித முறைகளிலே பார்க்கும்போது 10ஆம் இடத்திலே அற்புதங்கள் நிகழ்கிறது. 10ஆம் இடத்திலே, அதாவது மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல அற்புதங்கள், அதுவும் மாபெரும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு நாளில இந்த நேரத்துல நீங்கள் தொழில் சார்ந்த, புகழ் சார்ந்த, பெயர் ஏதேனும் கெட்டிருக்கிறது, புகழ் கெட்டிருக்கிறது, வம்பு இருக்கிறது, வழக்கு இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளிவருவதற்கு, அல்லது தனம் வேண்டும் என்றால், தொழில் மூலமாக மிகப்பெரிய தனம் வேண்டும் என்றால், அது சரியான முறையில வர வேண்டும் என்றால் அதை சார்ந்து ஒரு வேண்டுதலை, ஒரு மெடிடேஷன் இந்த 2 மணி நேரத்திலே முக்கியமாக உங்களுடைய மன அமைதி, இதன் பின்பு உங்களுடைய சிந்தனையிலே ஒரு தெளிவு என்பது இருக்கும். இந்த 2 மணி நேரத்துல என்ன ஓட்டம் என்பது வேறெங்கும் தெரியக்கூடாது. கபீர்தாசர் ஒரு தோகை அதுல திருக்குறள் போன்றது சொல்வார்.
மனுத்தோ தசு திசு பிறை, அதாவது மனம் என்பது பல 10 திசைகளிலே திரிந்து கொண்டிருக்கும் போது தியானம் செய்கின்றேன் என்று உட்கார்ந்து மனதை 10 திசைகளிலே திரிவிட்டு கையில் இருக்கக்கூடிய மணியை உருட்டி கொண்டே இருந்தால் அது சிமிரன் ஆகி, அதாவது இறைவனை நினைப்பது ஆகாது, தவமாகாது என்பார். ஆகையினாலே மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்களுக்கு பல கோடி ஒரே நாளிலே வந்து விடுமா? இல்லை, மெதுவாக வரும். முதலிலே அதற்கான மன நிலையை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இந்த போக்கஸ் மெடிடேஷன் டெக்னிக் உங்களுக்குள் வரும். இந்த 2 மணி நேரத்திலே அது சாத்தியம். பெண்களுக்கு இது மிக முக்கியம். ஏனென்றால் பௌர்ணமி என்பது பெண்களை அதிகமாக சற்று பாதிக்கக்கூடியதாக இருக்கும், தாக்கம் இருக்கும். ஆகினால பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் கூடுதலாக இதுல ஒரு தவ கோலத்திலே 2 மணி நேரம் இருந்து ஒன்றை மட்டும் வேண்டுங்கள். இந்த நேரத்திலே பிரம்மா விஷ்ணு சிவன் உங்கள் தலைக்கு மேல் சஞ்சாரம் செய்வார்கள். அப்போது ததாஸ்து என்று சொல்லி உங்களுக்கு நீங்கள் கேட்ட நல்ல விஷயத்தை தந்து விடுவார்கள். இதுதான் இதனுடைய தாற்பயம், அர்த்தம். 3 ஜனவரி பூர்ணிமா, இது திருவாதிரை நட்சத்திரத்திலே வருகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பல மணி நேரம் சொல்லலாம். ஆனால் இந்த திருவாதிரைக்கும் சிவனுக்கும் அப்படி ஒரு இணக்கம். சிவனுக்கான முதல் கோயில் உலகத்திலேயே உத்திரகோசம் அங்கை என்பார்கள். இந்த சிவன் இந்த பௌர்ணமி நாளன்று இந்த திருவாதிரை நட்சத்திரம் வருவது மிகப்பெரிய சிறப்பு. அதனால் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அபிஷேகங்களில் கலந்து கொள்வது அல்லது அபிஷேகங்களை காண்பது சிறப்பை ஏற்படுத்தும். சிவ மந்திரங்களை கேட்பது கூட இனிமை ஏற்படுத்தும். இந்த நாள் ஆருத்ரா தரிசனத்திலே ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? திருவாதிரை நட்சத்திரத்திலே இந்த ஆருத்ரா தரிசனத்தில் ஜனவரி 3ஆம் நாள் சிவபெருமான் உத்தரகோசம் அங்கை அந்த இடத்திலே நடராஜருக்கு இருக்கக்கூடிய சந்தன காப்பை களைந்து வருடத்திற்கு ஒரு முறை மரகதத்திலே தோன்றுவார், காட்சியளிப்பார். பாவங்கள் போகும், சனி பகவானினுடைய பிரச்சனையிலிருந்து நீங்குவீர்கள். சனிக்கிழமையிலே இது வரக்கூடிய காரணத்தினால் இது சனி பௌர்ணமி என்றே எடுத்துக் கொள்ளுங்கள். சனி பகவானுடைய உச்சகட்ட நல்லருளை பெறக்கூடிய சனி தசை, சனி புக்தியில இருக்கக்கூடிய அல்லது 7.5 சனி காலத்தில இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய தசா புக்தி மட்டுமல்ல, உங்களோடு இருப்பவர்களுக்கு ஏதேனும் சனி பகவானினுடைய இந்த 7.5 சனியோ, அர்த்தாசிரம சனி, கண்டக சனி என்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு எமோஷனல் ஹெவினஸ், மனதளவிலே இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த தாக்கத்திலிருந்து வெளிவந்து நன்மையை பெறுவதற்கு, அதிலும் சனி ராகு இணைவு, சனி சூரியன் இணைவு, சனி சந்திரன் இணைவு என்று சுய ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் அதனுடைய தாக்கத்தை குறைத்து கர்ம வினை பயனின் நல் வினை பயனை பெறுவதற்கு இந்த பௌர்ணமி என்று இந்த சோடச கலை நேரத்தை பயன்படுத்துங்கள். மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை மெல்ல தரும். இது யோகா தியான முறைகளில மெதுமெதுவாக பிரபஞ்சத்தினுடைய நல் ஆற்றலை பெறுவதற்கு அமைப்பு. நிச்சயம் திடீர் பணமழைக்கான வாய்ப்புகளை அள்ளித்தரும். அன்பு நேயர்களே, பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.